ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகை வர்ஷித். இன்றைக்கி நம்ம உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் நடந்த ஒரு சின்ன குட்டி கலாட்டாவை தான் பார்க்க போகிறோம். நான், என் பையன், எங்கள் அம்மா 3 பேர் இருந்தால் போயிருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. என்ன அப்படின்னா, அப்பா வந்து வருஷம் வந்து மாரியம்மன் கோவில் தேரில் வந்து வேலை செய்வார். ஸோ அவர் வந்து தேர் வேலைக்காக போயிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே தான் வந்து நாங்கள் இந்த குட்டையெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பா நெக்ஸ்ட் டேவும் வந்து வான வேடிக்கைக்கு போய் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ நான், அம்மா, பையன் 3 பேர் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன கேம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன். தப்பி தவறி தெரியாமல் போய் என்ன பண்ணிட்டோம், அந்த ஓரத்தில் போய் அந்த எட்ஜில் போய் உட்காந்துட்டோம். அடடா, தலைகளாக கவுறுற மாதிரி ஆயிடுச்சு. என் பையனை ஒரு கையில் பிடிக்கணும், என் பேக் ஒரு கையில் பிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் கம்பியை பிடிச்சிட்டு உட்காரும்போது, அப்பா நிறுத்துங்கப்பா, என்னால் முடியலை, நான் தலைகளாக விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தம்பி குட்டிக்கு பசி ஆயிடுச்சு, எங்களுக்கும் பசி ஆயிடுச்சு. ஸோ நான் ஒரு காலிஃப்ளவர் சில்லி, அம்மா ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். ஸோ பையனுக்கு வந்து வெறும் பானி மட்டும் சாப்பிட்றதுனால பானி மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் சாப்பிட்ருக்கும்போது அப்படியே பனிமலையாக கொட்டுது. என்னடான்னு மேலே பார்த்தா ராட்டினத்தில் அந்த குட்டி குட்டி பேப்பர்ஸாக வந்து பிச்சு போடுவாங்க இல்லையா, அதுதான். அது வந்து எவ்வளோ நேரம் கட் பண்ணாங்களோ தெரியாது. அவ்வளோ ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான பேப்பர்ஸ் வந்து நம்ம மேலே விழுகுது. அது வந்து அப்படியே பனி மாதிரி இருக்குது. இதோட ஷார்ட் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த பசங்க நான் எந்த ஐடிக்காக இந்த வீடியோ மேக் பண்ணாங்களோ அது வந்து பெட்டராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே குட்டையை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்கிட்டையெல்லாம் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்டு குட்டையை வந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்தாச்சு. நம்மளுக்கு வருஷத்தில் வர்ற ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னா இந்த மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவும் இந்த வான வேடிக்கையும். அதாவது வெளிப்பக்கத்தில், நம்மளுக்கு உள்பக்கம் வந்து நிறையா வந்து திருவிழாக்கள் வருது. இருந்தாலும் இந்த உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து இந்த ரோல் பண்ணிட்டு சுற்றுவாங்க இல்லையா, அது நாங்கள் ஃபஸ்ட் இயர் போகும்போது நல்லா வந்து ஒரு பெட்டர் நல்லா ரோலாகி அது ஒரு மாதிரி வாமிட்டிங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் என் பையன் இதில் போகலான்னு சொல்லி அடம் பிடிச்சனால நான், அம்மா, பையன் 3 பேருமே வந்து போயிருந்தோம். டிக்கெட் வந்து 120 சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக ஆகல, மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் போய் எனக்கு வந்து தூக்கம்தான் வந்துச்சு. ஏன்னா பார்க்க தான் ஸ்பீடாக ரவுண்டாக சுற்ற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஸ்லோவாக தான் போகுது. ஏண்டா இதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒன்றை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. எனக்கு இது வந்து பர்சனலாக கொஞ்சம் பிடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இதுவே போகுது, இன்னும் நான் எந்த ஆட்டினாந்துறையில் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே நின்றுட்டேன். என் பையன் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ண ஆட்டினாந்துறை வந்து இந்த கார், இந்த ஒன்றுக்கு போய் மோதிக்கும் இல்லையா, அதுதான். ஸோ அம்மாவும் பையனும் மட்டும் இதில் போனாங்க. பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட், எல்லாத்துலேயும் போகிறக்கு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி. ஸோ இவனுக்காகவே நாங்கள் வந்து இந்த ஆட்டினாந்துறைக்கு போகணும்னு போனோம். இல்லைன்னா நானும் அம்மாவும் அவ்வளோக்கா பர்சனலாக விரும்ப மாட்டோம். ஆனால் வந்து அம்மா வந்து பையன் கூட போகிறது அப்படின்னா ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க, இல்லைம்மா நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வெரி ஹாப்பி. ஒரு நம்ம குழந்தைக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா என் பையன் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் வந்து மிக்கி மவுஸ். இது வந்து வருஷம் இந்த மிக்கி மவுஸில் வந்து போவாங்க. இந்த வருஷம் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த பெரிய ஆட்டினாந்துறைக்கெல்லாம் டிக்கெட் வாங்க முடிஞ்சு என்னால் இந்த மிக்கி மவுஸ் இதில் போய் டிக்கெட் வாங்கவே முடியலைங்க. அவ்வளோ க்ரௌடு, குழந்தைங்க ஜாஸ்தி. டிக்கெட் கொடுக்குறவங்களே கொஞ்சம் திணறிட்டாங்க. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சில்லறையும் கொடுக்க மாட்டுறாங்க. நம்ம நீட்டில் தினமும் 100 ரூபா தான், ஆனால் அதுக்கு டிக்கெட் கொடுக்காம 500 ரூபா நோட்டுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து சில்லறை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து டிக்கெட் காஸ்ட் வந்து 80 ரூபீஸ், 80 ரூபா. ஸோ இது கஷ்டப்பட்டு வாங்கி என் பையனை மேலே ஏற்றுறக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு.
ஸோ என் பையன் இதுக்கு போனால் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுவான். ஆனால் என்ன அவனுக்கு குதிச்சு இன்னும் வர தெரில. அது ஒரு மாதிரி சறுக்கி தான் வர்றான். நான் மற்ற குழந்தைங்களாம் பார்த்துட்டிங்கன்னா குதிச்சு வந்தாங்க. அதை பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம குழந்தைகளோட சந்தோஷத்தை விட வேறு என்ன சந்தோஷங்க இந்த உலகத்தில் நம்மளுக்கு இருந்துட போகுது அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குது, எங்கேயோ நிறைவேறுது. சரி பரவாயில்ல, அதை விட்டுறலாம். நம்ம வந்தது என்னென்னா வான வேடிக்கை பார்க்குறக்காக. ஸோ இதெல்லா கேமும் முடிச்சுட்டு வரக்குள்ளேயே வான வேடிக்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வானத்தில் மின்மினிகளாக அழகழகாக பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கலர்ஸாக இருந்துச்சு. என் பையன் ரசித்து பார்த்துட்டு இருந்தான். அவன் ரசித்து பார்க்குறது பார்த்தா அவனை நான் ரசித்து பார்க்குறது ரொம்ப சுகமான ஒரு விஷயந்தான். ஸோ இதுக்கடையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் அம்மாவும் போயிட்டு ஜிகர்தண்டா, அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ஜிகர்தண்டா. எனக்கு வந்து ஜிகர்தண்டா அவ்வளோக்கா பிடிக்காது. என்னோடய ஃபேவரட் வந்து ரோஸ் மில்க் பாதாம்பால், இதுதான் என்னோடய ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ அம்மாவுக்கு பிடிச்சனால 2 ஆர்டர் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படி சொல்லி போட்டு நானும் ஜிகர்தண்டா குடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஒவ்வொரு கலர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்து பட்டாசு வெடிச்சுது. ஸோ பாருங்கள், ஜிகர்தண்டா வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்மளுக்கு டெம்டிங்காக இல்லையோ, பார்க்குறவங்களுக்கு டெம்டிங்காக தான் இருந்திருக்கும். ஸோ என் பையன் வந்து என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சூஸ் பண்ண செக்ஷன் வந்து தோடு. இந்த தோடு செக்ஷன் போயிட்டிங்க அப்படின்னா கோல்டு கலர், சில்வர் கலர் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. 50 ரூபீஸ்லேருந்து 200 ரூபீஸ் வரைக்கும் இருந்துச்சு. 50 ரூபீஸ் தோடே வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் கோல்டில் 1000 கணக்கில் கொடுத்து வாங்கி போட்டாலும் இந்த 50 ரூபீஸ்க்கு இருக்கிற கவரிங் தோடு, சில்வர் தோடுக்கு எதுவுமே ஈடாகாது. அவ்வளோ க்யூட்டு. அதுக்கப்புறம் என் பையன் வந்து அந்த ரிங் போட்டு ஒரு பவுல் வந்து வின் பண்ணாங்க. அது அவனுக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிங்கு போட்டு என்ன வந்து வின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ஒப்பிடும்போது இவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது கடவுளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, கீழே அவ்வளோ வண்டி நிற்கிது, மேலே வந்து அந்த பாப்பா ஒரு கயிற்றுல ஆடுறாங்க. அந்த கயிறு லைட்டாக அந்த கால் மட்டும் ஸ்லிப் ஆச்சுன்னா அந்த பாப்பா அந்த வண்டி மேலே தான் விழுகணும். அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஜான் வயிற்றுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. நம்ம இந்த கஷ்டம் கூட நம்ம படுறது இல்லைங்க. அதனாலவே நம்ம கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். நிறைய பேர் வீடு வாசலே இல்லாமல் இருக்காங்க, ஆனால் நம்ம வீடோடு இருக்கோம். ரொம்ப தேங்க்யூ.